அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி செல்வகுமார், எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ். உங்க அனைவரையும் எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஷாக்கிங் லெவல் மெயின் ரோட் ஃபேஸ் லேண்டை தான் பார்க்க போறோங்க. இதாங்க நம்ம லேண்டு. மொத்தம் 1.7 ஏக்கராங்க. 1 ஏக்கரா 7 சென்ட்டுங்க மொத்தமா. ரோட் ஃபேஸ் பார்த்துட்டீங்கன்னா 131 அடி மெயின் ரோட் ஃபேஸ் இருக்குங்க. ரைட் சைடு லென்த் பார்த்துட்டீங்க 230 அடி ரைட் சைடு லென்த் இருக்குங்க. லெஃப்ட் சைடு லென்த் பார்த்தீங்கன்னா 309 அடி லெஃப்ட் சைடு லென்த் இருக்குங்க. பேக் சைடு பார்த்துட்டீங்கன்னா 140 அடி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வாஸ்துபடி பர்ஃபெக்டான பிளாட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஷேப்பில், சைஸில் அண்ட் ஃப்ரண்டேஜில் காம்போவாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அதுவும் ஒரு மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டியாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. இந்த மெயின் ரோட்டு மேலே இடம் இல்லவே இல்லைங்க சேல்ஸ். ஏன்னா இது ஒரு நல்ல க்ரோத் இருக்கிற ஏரியாங்க. எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஃபியூச்சரில் குடோன் கட்ட, கமர்ஷியல் யூசேஜுக்கு வாங்கி போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இது ஒரு மெயின் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் அப்படின்னு. கமர்ஷியலுக்கு, வேர் ஹவுஸ்க்கு, லே அவுட் பிளானுக்கு, இல்லை குடோன் கட்டுறதுக்கு, எந்த ஒரு டைப் டெவலப்மெண்ட்டுக்கு 100% சூட்டபுளாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய லேண்டுங்க இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், பிளானிங்க்கும், ரீசேல் வேல்யூக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுன்னு பார்த்தீங்க, கேட்டை லே அவுட் பண்ணுற நினைக்கிற டெவலப்பர்ஸ், அதாவது மெயின் ரோட் மேலே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் போடணும் ஒரு ஏக்கரால் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. வேர் ஹவுஸு, குடோனு, ஃபேக்ட்ரி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் பையர்ஸ்க்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. ஃபார்ம் ஹவுஸு, பர்சனல் வாஸ்து பிளானிங் பார்க்குற லேண்ட் சீக்கர்ஸ்க்கும் இந்த இடம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் ஐடி பார்க் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு 50% தான் நமக்கு தெரியும். 100% நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஐடி பார்க் வரும்போது இந்த இடத்தோட வேல்யூ வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஏரியா நல்லா பீக் ஏரியாங்க. இந்த ஏரியாவில் லோக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டு மேலே இடம் கிடைக்கிறது எவ்வளோ ரேருன்னு. ஸோ இது ஒரு சைடு தான் இந்த ஏரியாவில் ரீசேலுக்கு இருக்குங்க. ஸோ ஒரு 131 அடி ரோட் ஃபேஸு, ஆன் ரோட் சைட்டு, ஒரு பக்கம் 230 அடி, இன்னொரு பக்கம் 309 அடி, இப்படி பர்ஃபெக்டான 1 ஏக்கர் 7 சென்ட் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி ஃப்ரண்டேஜும் டெப்த்தும் காம்போவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. முக்கியமாக மெயின் ரோட் ஃபேஸில் இருக்கிறனால நீங்கள் விசிபிலிட்டிக்கும் சரிங்க, ஆக்சஸ்க்கும் சரி, லாங் டைம் வேல்யூக்கும் சரிங்க, கேரண்டியாக இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. அடுத்த 2-3 இயர்ஸில் இந்த இடத்தோட வேல்யூ கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி நல்ல க்ரோத்து தாங்க. இன்னும் நான் சொன்ன மாதிரி ஐடி பார்க் இங்கே வரும்போது இந்த இடத்தோட வேல்யூ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம சஜெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம லேண்டோட ஃபுல் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்து, வாஸ்து பேலன்ஸு, ஃப்ரண்டேஜு, லென்த்து, சைஸு எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க. அதெல்லாம் இருந்தால் போதாது, லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்து அன்னூர் டு தென்னம்பாளையம் மெயின் ரோட்டு மேலே நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் அன்னூர்லேருந்து வரலாம், இல்லை கோவை டு அவினாசி மெயின் ரோட்லேருந்து தென்னம்பாளையம் பிரிவுலேருந்தும் நீங்கள் வரலாங்க. ரெண்டுக்கும் சென்டராக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் அன்னூர்லேருந்து வரும்போது ரொம்ப பக்கம். அது இல்லாமல் கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வரலாங்க. இப்படி மல்டி ஆக்சஸ் இருக்குதுங்க. நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அன்னூருங்க, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கோவை டு அவினாசி ரோடுங்க, பேக் சைடு பார்த்தீங்கன்னா அவினாசிங்க, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை டு சக்தி மெயின் ரோடுங்க. இப்படி இந்த முக்கியமான மெயின் ரோட்டுகளுக்கு சென்டராக நம்ம லேண்டு அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 1 ஏக்கரா 7 சென்ட்டுங்க. ரோட் ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா 131 அடி ரோட் ஃபேஸ் இருக்குதுங்க. ரைட் சைடு பார்த்துட்டிங்கன்னா 230 அடி லென்த் இருக்குங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 309 அடி லென்த் இருக்குங்க. மொத்தம் 1 ஏக்கரா 7 சென்ட்டுங்க. மொத்தமாக இந்த 1 ஏக்கரா 7 சென்ட் 4 கோடி சொல்கிறாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. இந்த இடத்துல 1 ஏக்கரா 7 சென்ட்டோட ரேட்டு 4C சொல்கிறாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. இங்கே மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா போயிட்டு இருக்குதுங்க. அதாவது 5C 6C போயிட்டு இருக்கு. பட் நம்ம மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக தான் சொல்லியிருக்குங்க, கம்மியாக தான் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க, நம்ம லேண்டில் டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க. அதாவது ஜலமூலையில் ஃப்ரீயாக விடக்கூடிய ஜலமூலையில் வாஸ்துப்படி ஃப்ரீயாக தான் அந்த இடத்த விடணும். அந்த இடத்துல பெரிய டவர் கிராஸ் ஆகுதுங்க. அதனால தான் ரேட்டு நம்ம மார்க்கெட் ரேட்லேருந்து கம்மியாக சொல்லியிருக்குங்க. ஸோ பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணலாங்க. உங்களுக்கு இடம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போங்க. ஏன்னா மெயின் ரோட்டு மேலே இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது இந்த ரோட்டு மேலே கிடைக்கிறது. அடுத்து நல்ல டெவலப்மெண்ட் ஏரியானா அன்னூர் டு தென்னம்பாளையம் ரோடு தாங்க. சக்தி ரோடு மாதிரி ஆக போகுதுங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லே அவுட்க்கு ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த லேண்டில். இல்லை குடோன் கட்டினால பர்ஃபெக்டாக இருக்குங்க. முக்கியமாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலுங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே விவசாயம் பண்ணுற மாதிரி சொட்டு நீர் போட்டு மரங்கள் வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த இடம் டெவலப் ஆகும்போது நம்ம இடம் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுங்க. ஸோ இந்த இடம் கரெக்டாக நீங்கள் அன்னூர்லேருந்து வரும்போது கரெக்டாக 7 கிலோமீட்டரில் இருக்குங்க. நீங்கள் அன்னூர் டு தென்னம்பாளையம் ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஈஸியாக வந்துடலாங்க.
இந்த லேண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேங்க. நீங்க தாராளமா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. இந்த லேண்ட பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும், லீகல் டாக்குமெண்ட் செக் பண்ணணும், ஃபுல் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் உங்க ட்ரஸ்டட் ரியல் எஸ்டேட் பார்ட்னர் இன் கோயம்புத்தூருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ்ல ரியல் டீல்ஸை காண. நன்றிங்க.